அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யோர்தான் நதியை கடந்து செல்லுதல். இதோ பார், இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடக்கிறார்கள், ஆனால் தண்ணீரை காணோமே. வருடத்தின் அந்த பருவத்தில் அங்கு எப்போதும் கனத்த மழை பெய்யும். அப்படி மழை பெய்ததால் சில நிமிடங்களுக்கு முன்புதான் அந்த நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. இப்போதோ இஸ்ரவேலர் செங்கடலை கடந்தது போலவே இந்த நதியின் வறண்ட தரை வழியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தண்ணீர் எல்லாம் எங்கே போனது? நாம் பார்க்கலாம். யோர்தான் நதியை கடக்க வேண்டிய சமயம் வந்தபோது இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசுவாவிடம் கர்த்தர் சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் உங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் பாதங்களை யோர்தான் நதிக்குள் வைக்கையில் அந்த மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். அவர் சொன்னபடியே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக போகிறார்கள். யோர்தானுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த ஆசாரியர்கள் தண்ணீருக்குள் அடியெடுத்து வைக்கிறார்கள். நதி ஆழமாக இருக்கிறது, தண்ணீர் மிக வேகமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பாதங்கள் தண்ணீரில் பட்டவுடனே ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அதனால் கொஞ்ச நேரத்திலேயே நதியில் தண்ணீர் இல்லாமல் வற்றி விடுகிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிற ஆசாரியர்கள் வற்றிப்போன அந்த நதியின் நடுப்பகுதி வரை நடந்து போகிறார்கள். இந்த படத்தில் அவர்களை உன்னால் பார்க்க முடிகிறதா? அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருக்கையில் இஸ்ரவேலர் எல்லோரும் யோர்தான் நதியின் காய்ந்த தரை வழியாக நடந்து செல்கிறார்கள். அனைவரும் கடந்து போன பின்பு பலமுள்ள 12 மனிதரிடம் இவ்வாறு சொல்லும்படி யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். உடன்படிக்கை பெட்டியுடன் நின்று கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் இடத்திற்கு செல்லுங்கள். அங்கிருந்து 12 கற்களை எடுத்து வந்து இன்றிரவு நீங்கள் எல்லோரும் தங்குகிற இடத்திற்கு குவித்து வையுங்கள். இந்த கற்கள் எதை குறிக்கின்றன என்று பிற்பாடு உங்களுக்கு பிள்ளைகள் கேட்டால்
கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி எடுத்து வரப்பட்ட போது யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் அப்படியே நின்றுவிட்டதை பற்றி நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும். இந்த அற்புதத்தை இக்கற்கள் உங்களுக்கு நினைப்பூட்டும். நதியின் தரையில் ஆசாரியர்கள் நின்றிருந்த இடத்திலே கூட யோசுவா 12 கற்களை நிறுத்தி வைக்கிறார்கள். கடைசியாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களிடம் யோசுவா இவ்வாறு சொல்கிறார்: யோர்தான் நதியை விட்டு வெளியே வாருங்கள். அவ்வாறு அவர்கள் வெளியே வந்தவுடன் மறுபடியும் நதி ஓடத் தொடங்குகிறது. ஆமென். கர்த்தருடைய உதவியில் நம்பிக்கை வைத்தல். ஆயிரக்கணக்கானோர் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நீண்ட தூர பயணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து சேரும்பொழுது எருசலேம் பாழாய் கிடக்கிறது. யாருமே அங்கு இல்லை. அதனால் அவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப கட்ட வேண்டியிருக்கிறது. அவர்கள் முதலாக கட்டுகிறவற்றில் ஒன்று பலிபீடம். பலிபீடத்தின் அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அன்னி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். சில மாதங்களுக்கு பிறகு இஸ்ரவேலர் ஆலயத்தை கட்டத் தொடங்குகிறார்கள். ஆனால் பக்கத்து நாடுகளில் உள்ள எதிரிகளுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் கட்டிட வேலையை நிறுத்துவதற்கு அவர்களை பயமுறுத்தி பார்க்கிறார்கள். கடைசியாக பெர்ஷியாவின் புதிய ராஜாவை தூண்டி விட்டு கட்டிட வேலையை நிறுத்துவதற்கு ஒரு சட்டத்தை போடும்படி செய்கிறார்கள். பல ஆண்டுகள் ஓடிவிடுகின்றன. இஸ்ரவேலர் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து இப்போது 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
மறுபடியும் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும்படி தீர்க்கதரிசிகளான ஆகாய், சகரியா என்பவர்கள் மூலம் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜனங்கள் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதோடு அந்த தீர்க்க தரிசிகளுக்கு கீழ்ப்படியவும் செய்கிறார்கள். கட்டக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிற போதிலும் அவர்கள் திரும்ப கட்டத் தொடங்குகிறார்கள். அப்போது தத்னாய் என்ற பெர்ஷிய அதிகாரி அங்கு வந்து ஆலயத்தை கட்ட அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறான். அதற்கு இஸ்ரவேலர் தாங்கள் பாபிலோனில் இருந்தபோது எருசலேமுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுங்கள் என்று கோரேசு ராஜாதான் தங்களுக்கு கட்டளையிட்டதாக அவனிடம் சொல்கிறார்கள். கோரேஸ் இறந்து விட்டதால் அவர் உண்மையிலேயே அப்படி சொன்னாரா என்று அறிந்து கொள்ள தத்னாய் பாபிலோனுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். பெர்ஷியாவின் புதிய ராஜாவிடம் இருந்து பதிலும் சீக்கிரத்தில் கிடைக்கிறது. கோரேசு உண்மையில் அப்படித்தான் சொன்னார் என்று அதில் எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர் தங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டட்டும், அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதில் எழுதியிருக்கிறது. ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்குள் ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். இன்னும் பல ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. இப்போது ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு ஏறக்குறைய 48 ஆண்டுகள் கடந்து விட்டன. எருசலேமில் உள்ள மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். நகரமும் கர்த்தருடைய ஆலயமும் பார்ப்பதற்கு அழகாக இல்லை. பாபிலோனில் இருக்கும் இஸ்ரவேலரான எஸ்ரா என்பவர் கர்த்தருடைய ஆலயத்தை சரி செய்ய வேண்டியிருப்பதை பற்றி கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டதும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பெர்சிய ராஜாவான அர்தஷ்டாஷாவை பார்க்க போகிறார்கள். இந்த ராஜா நல்லவராக இருக்கிறார். இந்த எருசலேமுக்கு எடுத்து போக எஸ்ராக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். இந்த பரிசுகளை எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு போக தனக்கு உதவி செய்யுமாறு பாபிலோனில் இருக்கிற இஸ்ரவேலரிடம் எஸ்ரா கேட்கிறார். ஏறக்குறைய 6000 ஆட்கள் அவருக்கு உதவும் முன் வருகிறார்கள். எடுத்து செல்ல ஏராளமான வெள்ளியும் பொன்னும் விலையுயர்ந்த மற்ற பொருட்களும் அவர்களிடம் இருக்கின்றன. போகும் வழியில் தீயவர்கள் இருப்பதால் அந்த வெள்ளியையும் பொன்னையும் பிடுங்கிக் கொண்டு அவர்களை கொன்று விடுகிறார்களோ என எஸ்ரா கவலைப்படுகிறார். அதனால் நீ இந்த படத்தில் பார்க்கிறபடி ஜனங்கள் ஒன்றாக கூடி வர செய்கிறார். எருசலேமுக்கு திரும்பி போகும் அந்த நீண்ட தூர பயணத்தில் தங்களை பாதுகாக்கும்படி கர்த்தரிடம் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். 4 மாதங்கள் பயணம் செய்து பத்திரமாய் எருசலேமுக்கு வந்து சேர்கிறார்கள். தம் மீது நம்பிக்கை வைத்து உதவி கேட்டவர்களை கர்த்தர் பாதுகாப்பார் என்று இது காட்டுகிறது அல்லவா? ஆமாம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாட்கள் செல்ல செல்ல தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு பலமுறை இயேசு காட்சியளிக்கிறார். ஒருமுறை அவருடைய சீசர்கள் ஏறக்குறைய 500 பேருக்கு காட்சியளிக்கிறார். அப்பொழுது அவர்களிடம் எதை பற்றி பேசுகிறார் என்று தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே பேசுகிறார். இந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லித் தருவதற்காகவே இயேசுவை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பினார். உயிர்த்தெழப்பட்ட பிறகும் கூட தொடர்ந்து அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய உண்மையான அரசாங்கம். அதில் ராஜாவாக இருப்பதற்கு இயேசுவை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போது இயேசு பரலோகத்திற்கு திரும்பி போகும் சமயம் வருகிறது. 40 நாட்களாக இயேசு தமது சீசர்களுக்கு காட்சியளிக்கிறார். எனவே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சீசர்களை விட்டு போவதற்கு முன் அவர்களை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய செயல் நடப்பிக்கும் வல்லமை. வீசும் காற்றை போன்றது. அது தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய இயேசுவின் சீசர்களுக்கு அது உதவி செய்யும். கடைசியாக பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் என்னை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும் என்கின்றார். இயேசு இதை சொல்லி முடித்ததும் ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கிறது. நீ இங்கே பார்க்கிறபடி அவர் பரலோகத்திற்கு போக தொடங்குகிறார். அப்படியே அவர் போக ஒரு மேகம் அவரை மறைத்து விடுகிறது. அதன் பிறகு சீசர்களால் அவரை பார்க்க முடியவில்லை. இயேசு பரலோகத்துக்கு போய்விடுகிறார். பூமியில் இருக்கும் தமது சீசர்கள் மீது அங்கிருந்தே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென்.